கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல நேரிய வழிகளை கற்றுக் கொடுப்பேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னை பொறுத்தமட்டில் உங்களுக்காக மன்றாடுவதை நிறுத்துவதனால் ஆண்டவருக்கு எதிராக புரியும் குற்றம் என்னை விட்டு விலகி இருக்கட்டும். நான் உங்களுக்கு நல்ல நேரிய வழிகளை கற்றுக் கொடுப்பேன். பிரியமானவர்களே, நம்மில் அநேகருடைய வாழ்வில் ஜெபம் என்பதே கிடையாது. ஆலயத்திற்கு செல்வதற்கு நேரமில்லை, ஜெபிக்க நேரமில்லை, எப்போது பார்த்தாலும் பிஸியாகவே இருக்கிறோம். ஆனால் சாமுவேல் கூறுகிறார், இந்த மக்களுக்காக மன்றாடுவதை நிறுத்தினால் ஆண்டவருக்கு எதிராக குற்றம் செய்தவனாய் இருப்பேன் என்று கூறுகிறார். பாருங்கள், எப்படிப்பட்டதான பாரம்! இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஜெப வீரராக வாழ்ந்தார். அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து ஜெபித்தார். 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்தார். ஆனால் நாமோ ஜெபவாஞ்சை இல்லாதவர்களாக இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் உள்ள மக்களை பார்க்கும்போது அவர்களை குறித்ததான பாரம் நமக்கு வேண்டும். தேசத்திற்காக, ஆளும் தலைவர்களுக்காக, மக்களுக்காக நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். நான், நமது குடும்பம் என்று சுயநலமாக ஜெபிக்காமல் எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அநேக ஜனங்களை காட்டிலும் இறைவன் நமக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்துள்ளார். ஆனால் நாம் அவற்றையெல்லாம் மறந்து உலக போக்கிலே வாழ்கிறோம். ஜெபமில்லாத வீடு கூரையில்லாத வீடு போன்றது. எனவே நாம் தினமும் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். அன்பு இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் எப்போதும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஜெப வீரராக எங்களை மாற்றும் இறைவா. ஆமென்.